அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமா இருக்கு. திறமைசாலியா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு குருவின் அதிசார வக்ர பெயர்ச்சி வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் யோகங்கள் உண்டாகும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு செல்லும் யோகம் போன்றவற்றை குரு அருள்கிறார். ராசிநாதன் உச்சம் பெறுவதால் செய்யும் காரியங்கள்ல கூர்மையான எண்ணங்கள் தோன்றும். மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில்ல ஒரு நிலையான இடத்தை பெற போறாங்க. எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும் புதிய உத்திகளை கையாளுவார்கள். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் ஜெயிக்கும். எங்கு நோக்கினும் வெற்றி பெறக்கூடிய வல்லமையை குரு பகவான் தருகிறார். குரு 5ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்ரி போன்ற விஷயங்கள்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எதை செய்தாலும் வெற்றி, லாபம், பணம் கிடைக்கும். புதிய வியாபார உத்திகள் மூலம் அதிக லாபம் பெறலாம். குரு பகவான் மீனம் ராசிக்காரர்களின் உடம்பை பார்ப்பதால் உடல் நோய்கள் சரியாகும். உடலில் இருந்த பிரச்சனைகள், வியாதிகள் நீங்கும். ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குருவின் பார்வையால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குரு சந்திர யோகம் மற்றும் சந்திர மங்கள யோகம் உண்டாகும். மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் வேலையை தாங்களே செய்ய முன்வர வேண்டும். நீங்கள் இறங்கி
வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு வெற்றி தானாக வரும். உங்கள் கனவுகளை நீங்களே நிறைவேற்ற முடியும். குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்கள் கம்பெனி நீங்கள் நினைத்தபடி வரும். லாபம் பெருகும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிந்து கொள்ளுங்கள். விஸ்வரூப வருடத்தில் நல்லதுதாங்க நடக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த 48 நாட்களில் தீர்வு கிடைக்கப் போகிறது. வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்கப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. மீனம் ராசிக்கார அன்பு நேயர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்பதை நன்குணர்ந்து செயல்படும் மீனம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இசை, நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும். வீண் ஆசைகள் தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஆர்டர் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் குறையும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். அரசியல் துறையினர் எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் அகலும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே
சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மகான்களின் சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கிடைக்க அதற்கேற்ற அளவுக்கு உழைப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரப்போகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் அமைதி ஏற்படும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் தலைகீழாக மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இன்பம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது.
போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. மனதைரியம் கூடும், மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். பணியில பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை. தங்க நகை சேரும் காலகட்டம் இது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அழகான பேச்சினால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், சிவப்பு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலர். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கஷ்டமான சூழ்நிலைகள்ல நீங்க தெளிவோட இருக்க வேண்டுங்க. விதிய மதியால வெல்லக்கூடிய நேரம் அதிகாலை நேரங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.